இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட விரும்பும் அவருடைய வார்த்தை 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் மத்திய பகுதி. The middle part of verse 5 in chapter 23 of the 2nd Samuel. 2nd Samuel chapter 23 and the middle part of verse 5. God has made with me an everlasting covenant. He has ordered in all things and secured. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து எல்லாரும் அந்த பகுதியை சொல்லும்படி கேட்கிறேன். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்திருக்கிறார். God has made an everlasting covenant in which everything is ordered and secure. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக செய்திருப்பதை நினைத்து அதற்காக மகிமை செலுத்தவும் அதை சுதந்திரிக்கவும் அவருக்கு பிரயோஜனமாய் இருக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்க்கையின் இறுதியிலே சாட்சியாக சொல்கிறார், அவர் என்னுடனே செய்திருக்கிறார். God has personally covenanted with me. தனிப்பட்ட மனிதனோடு ஆண்டவர் நேரடியாக செய்த காரியத்தை நினைப்பூட்டுகிறார். இந்த மாதத்திலும் சபையாக நாம் இதை அனுபவிப்போம், குடும்பமாக அனுபவிப்போம். ஆனால் தனித்தனியாய் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதுக்கு தனிப்பட்ட நிலையிலே ஒரு உறுதியை கொடுத்தார். பர்சனல் அஷ்யூரன்ஸ் by God to David. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன உறுதியை கொடுத்தார்? தாவீதே, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒன்று. I have planned everything well and secure. அனைத்தையும் நான் திட்டம் பண்ணி இருக்கும் ஒரு தேவன், நாம் ஆராதிக்கும் ஒரு தேவன், திடீரென்று எழும்பும் காரியத்திற்கு பதஷ்டத்தோடு செயல்படுகிற தேவன் அல்ல. அவர் முன்னதாகவே அனைத்தையும் உள்ளடக்கி திட்டம் பண்ணி இருக்கிற அற்புதமான தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our God does not work in panic, under tension. He has well planned everything, kept in order securely. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை அனுப்பும் முன்பு நோவாவின் குடும்பத்தையும் அவர் படைத்த ஜீவராசிகளின் சிலவற்றையும் பாதுகாக்க நினைத்த போது God ordered Noah to make an ark, and God gave every detail of the ark. அந்த பேழையை உண்டு பண்ண சொன்னார். பேழையின் சகல விவரங்களையும் அவனுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த பேழைக்குள் தேவைப்படும் ஆகாரத்தை ஆண்டவர் வைக்க சொன்னார். ஆண்டவருடைய மனதிலே எத்தனை நாட்கள் பேழை தண்ணீரில் மிதக்கும் என்று நினைத்திருந்தாரோ அத்தனை நாட்களுக்குரிய ஆகாரம் அதற்கு உள் இருக்க இட வசதியை கர்த்தர் வைத்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு மேல் ஆகாரம் இருக்காது என்று கண்டபோது பேழையின் வாசலை திறந்து அனைத்து வெளியே வர செய்தார். He planned everything. அனைத்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எங்கே இருக்க வேண்டும், எந்த மலையில் தங்க வேண்டும், எப்பொழுது உள்ளிருப்பவைகள் வெளியே வர வேண்டும். God had planned everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். He planned everything. Hallelujah. அவர்களுக்கான அனைத்தையும் ஆண்டவர் திட்டமிட்டு, அவர்கள் செல்லும் பாதை, அவர்களுக்கு வேண்டிய காரியம் அனைத்தையும் ஆண்டவர் அவர்களுக்காக திட்டமிட்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு இடம் தேவை. ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணும்படி சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அனைத்தையும் God planned everything concerning the tabernacle and the worship of the living God. இந்த ஜீவனுள்ள தேவனை எப்படி ஆராதிப்பது என்று அனைத்தையும் அவர் திட்டம் பண்ணி தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்தார். இந்த மாதத்திலே நம்மை தமக்கு காண்பிக்க விரும்புகிற தேவன் நமக்காக அனைத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிற தேவன். அல்லேலூயா. விசுவாசித்தா ஆண்டவரை துதிக்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இதை தனிப்பட்ட நிலையில் நமக்கு நினைப்பூட்டி நிறைவேற்றி நிலைத்திருக்க செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தமிழிலே அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, சகலமும் திட்டம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். He has planned everything. ஆண்டவர் முன்கூட்டியே
நான் என்னுடைய வாழ்க்கை நிலைமைகளை சந்திக்கும் முன்பதாகவே என்னை அறிந்திருக்கும் தேவன் அவர் திட்டமிட்டு, அல்லேலூயா, இது வேண்டும் இது வேண்டும் என்று திட்டமிட்டு தேவன் செய்திருக்கிறார். In Psalm 74 and verse 17, 74ஆம் சங்கீதம் 17ஆவது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர், கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுக்குலத்தை ஆண்டவர் படைப்பதற்கு முன்பதாக இன்னின்னவருக்கு இன்னின்ன பகுதி என்பதை God, hallelujah, planned the boundaries of nations. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் திட்டமிடுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த திட்டமிட்டார். அவர்கள் சிறைப்படும் போது மறுபடியும் அவர்களை திரும்ப கொண்டு வருவதற்கு கர்த்தர் திட்டமிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The same verse, 2 Samuel 23:5, reading in the King James Version, we find this word that God ordered everything. இதே வாக்கியத்தை KJV மொழியாக்கத்தில் பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும், ஹல்லேலூயா, ஒழுங்குபடுத்தி கட்டளையிட்டிருக்கிறார். He had commanded it. He had ordered it. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? என் தேவன் திட்டம் பண்ணி வைக்கும் தேவன் மட்டும் அல்ல, அவர் அவருக்குரிய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் அப்படியே தவறாமல் நடப்பதாக என்று ஆணையிடுகிற கர்த்தர். நம்பினால் ஆண்டவரை துதிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 44 வசனம் 27, 28, ஐசாயா 44, 27, 28. இன்றைக்கோ ஒரு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய இடிபட்ட ஆலயம் திரும்ப கட்டப்படும் என்பதை முன்னதாக அறிந்த தேவன், அவன் இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனாலும் அவன் பெயரை முன்பதாக சொல்லி கோரேஸ் என்பவன் அஸ்திபாரம் போடுவதற்கும் ஆலயம் திரும்ப கட்டப்படுவதற்கும் அவன் கிரியை செய்வான் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வசனத்திலே எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை கோரேஸ் செய்வான் என்று கர்த்தர் என்றைக்கோ திட்டமிட்டு வைத்திருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். திட்டமிட்டதை கட்டப்படு, செய்யப்படு என்று அதிகார அரசு ஆணையாக வரும்படி கர்த்தர் ஆணையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. எலியாவுக்கு சொன்னாரே 1 ராஜாக்களின் 1 Kings 17 verses 4 and 9, காகங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. உன்னை போஷிக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக ஆயத்தம் பண்ணி வைத்ததை அவர் ஆணையிட்டு வந்து சேர உதவி செய்கிறவர். இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களுக்காக திட்டமிட்டு இருப்பதை ஆண்டவர் திட்டமிட்டவர் மட்டுமல்ல, வந்து சேர ஆணையிடுகிற கர்த்தர் என்பதை அறிந்து கர்த்தரை கரமுயர்த்தி துதிக்க அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. The same verse reading in the NIV, இதே வசனம் 23:5 NIV மொழியாக்கத்தில் வாசிக்கும் போது அங்கே இப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. God has arranged and secured. ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டது மட்டுமல்ல, அது செயல்பட அதிகாரம் ஆணையிடுபவர் மட்டுமல்ல, அவை எல்லாவற்றையும் முறைப்படுத்தி இருப்பவர், ஒழுங்குபடுத்தி இருப்பவர். அதன் அர்த்தம் என்ன? எது முதலில் வேண்டியது, அடுத்து எது வர வேண்டும், எவ்வளவு நேரத்தில் வர வேண்டும், எப்பொழுது எவ்வளவு வர வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் தொடர் செயலாக ஒழுங்குபடுத்தி முறைமைப்படுத்தி God has arranged in order. Hallelujah. Which should take priority, which must come at the end. Hallelujah. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் திட்டமிட்டதை அவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல விரும்பினால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. In John chapter 6 and verse 6, பெரும் கூட்டம் ஜனம் பசியா இருக்கிறது, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தார். He knew what he was about to do, which means he has planned for the situation. அந்த சூழ்நிலைக்கு ஏற்கனவே அவர் திட்டம் போட்டிருக்கிறார். யாரிடத்திலும் அவர் சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தம்முடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார்? முதலாவது, அவர்கள் போய் அப்பத்தை கண்டுபிடிக்க சொல்கிறார். அப்பம் கண்டுபிடித்து வரப்படுகிறது. பந்தியில் 50 பேராக உட்கார வைக்கும்படி சொல்கிறார். உட்கார வைக்கப்பட்ட பின்பு சீஷரின் கையிலே பிட்டு கொடுத்து பரிமாறும்படி சொல்கிறார். There was an order, a procedure.
ஹல்லேலூயா, ஆமென். அவர் என்ன செய்ய போகிறார் என்று திட்டமிட்டு இருந்தாலும் முதலாவது எது, இரண்டாவது எது, மூன்றாவது எது, அப்பம் கண்டுபிடித்து வரும் வரைக்கும் பந்தியிலே உட்கார சொல்லவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் போஷிக்க போகிறார் என்று. பட் yet, hallelujah, first they must find the loaves available. Then the people should be seated in rows. Hallelujah, amen. கர்த்தருக்கு மகிமை. அற்புதமாக இந்த மாதத்தில், இந்த ஆண்டின் இரண்டாவது பகுதியில் கர்த்தரதை உணரச் செய்வாராக. அவர் முறைப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் அவர் திட்டம் பண்ணினது நமக்கு வந்து சேர, ஒவ்வொன்றும் கிரமமாய் வந்து சேர உதவி செய்வாராக. God had planned to bring his people out of Egypt. That was his plan. Well before Moses was born, God had planned it. மோசே பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் அதை திட்டம் போட்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In Exodus 3, God gave a vision and called Moses for the task. தரிசனத்தை கொடுத்து மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு தெரியும், முதலாவது நான் செய்ய வேண்டியது, I must prepare this Moses for the job. மோசேயை அந்த பணிக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். 3ஆம் அதிகாரம் முழுவதிலும் 4ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி வரைக்கும் கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு அவனை ஆயத்தம் செய்கிறார். அவனில் இருக்கும் சந்தேகங்களை அகற்றுகிறார், தயக்கங்களை அகற்றுகிறார், பயங்களை அகற்றுகிறார், இயலாமைகளை அகற்றுகிறார். God was preparing him. God knew that was the first thing he has to do before getting his people out of Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, in chapter 4 of Exodus 14, அவனுக்கு சொல்கிறார், எனக்கு பேச தெரியாது என்று சொன்ன உடனே கர்த்தர் சொல்கிறார், your brother Aaron is coming to meet you. உன் சகோதரனாகிய ஆரோன் உன்னை சந்திக்க வருகிறான் என்கிறார். கர்த்தருக்கு அப்படி என்றால் he had already planned, God had already planned to bring his brother Aaron as a help to Moses. உதவி செய்யும்படியாக கொண்டு வர என்றைக்கோ திட்டம் போட்டிருந்தார். 27வது வசனத்துக்கு வரும்போது, ஹல்லேலூயா, when God was convinced that Moses is almost prepared for the task, then God commands Aaron. அதற்கு பின்பு ஆரோனை பார்த்து, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ, you will meet him, hallelujah, at the mountain of God. தேவ பர்வதத்தில் அவனை நீ சந்திப்பாய் என்று சொல்லி அதற்கு பின்பு ஆரோனை கொண்டு வருகிறார். அவர் திட்டமிடுபவர், திட்டமிட்டதை ஆணையிட்டு வந்து சேர வைப்பவர். மொத்தமாக அல்ல, முறையாக கிரமமாக அவை அனைத்தும் வந்து சேர வைப்பவர். புரிந்திருந்தால் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. அனைத்தையும் படைத்த தேவன், as a creator God, in the book of Job 28 and verse 38 and 27, யோபு 38:27, 37 and 15, 37:15 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னல்களையும் வகுத்தவர் யார்? அடுத்த வசனம், கர்த்தர் மின்னலை திட்டமிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவைகளை திட்டம் பண்ணி மேகத்தில் மின்னலை பிரகாசிக்க செய்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா. God planned எந்த இடத்தில் எப்பொழுது மின்னல் வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார். Because he is a creator God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயற்கையில் இருக்கும் அத்தனையும் எந்த கதியில் போக வேண்டும் என்று God planned the orbit for each of the planet, each of the stars. Hallelujah, amen. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கோள்களுக்கும் அவை செல்ல வேண்டிய கதியை என் தேவனாகிய கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்தார். இன்று வரை அப்படியே செல்ல இயங்க கர்த்தர் கிருபையும் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. படைத்த எல்லா சிருஷ்டிகளுக்கும் மட்டுமல்ல, ஆண்டவரால் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் திட்டம் போட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே, Ephesians chapter 1 verses 4 through 10, ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய கிருபையினால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரை குறித்து நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாக, even before the foundation of the world, God has planned. என்ன திட்டம் போட்டார் தெரியுமா? ஒரு நாள் வரும், அன்று என்னுடைய பிள்ளையை
தேவ சமூகத்தில் அப்பழுக்கற்ற நிலையில், பூரணமான நிலையில் நான் நிறுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். அது மட்டும் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வது வசனத்தில் நான் அப்படி நிறுத்தும் போது என்னுடைய மகிமைக்கே அந்த மகன், அந்த மகள், அந்த சபை புகழ்ச்சியாக இருக்கும். Hallelujah, to make us presentable before God and to make us as his very own masterpiece. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை நிறுத்த வேண்டும் என்று நாம் பிறப்பதற்கு முன்பு, உலக தோற்றத்திற்கு முன்னே God had planned it. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்க முடிந்தால் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்காக போட்ட இந்த திட்டத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஒவ்வொரு மனிதனையும் அப்படி நிறுத்துவதற்காக என் ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவைகளுக்கு என்ன தேவை, எவை எப்பொழுது வேண்டும் என்பதையும் என் ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். தனிப்பட்ட மனிதருக்கு மட்டுமல்ல, அவருடைய சபையை குறித்தும் ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி இருக்கிறார். சபை என்று ஒன்று தோன்றுவதற்கு முன்பதாக சபை எதற்காக வேண்டும், அது என்ன செய்ய வேண்டும், அதன் மூலம் தான் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். In the book of Ephesians chapter 3 verses 9, 10 and 11 சுருக்கமாக கர்த்தரதை சொல்லி இருக்க காண்கிறோம். ஹல்லேலூயா. சபை என்பது ஒரு இடத்தில் கூடி வாரந்தோறும் சந்தித்து பாடல் பாடி கர்த்தரை துதிக்கு ஆராதித்து போய்விட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். அவருடைய மனதின் ரகசியத்தை, அவருடைய மனதின் சித்தத்தை, திட்டத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தவும், துரைத்தனங்கள் அனைத்திற்கும், to all the powers that be, that the church will reveal the mysteries of God, reveal the wisdom of God. Hallelujah. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியாக ஒரு பெரிய திட்டம் வைத்து, ஹல்லேலூயா, கர்த்தர் சபையை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். திட்டம் பண்ணினவர் சகலத்தையும் திட்டம் பண்ணினார். என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமல்ல, அது எப்படி செய்ய வேண்டும், அதை செய்வதற்கு என்ன அவசியம் என்று God had planned the path, the place and the provision required. Hallelujah. அது இருக்க வேண்டிய இடம், அடைய வேண்டிய இடம், செல்ல வேண்டிய பாதை, இதற்கு இடையிலே தேவைப்படுகிற அத்தனை காரியங்களையும் என் ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். இந்த முதல் வாரத்திலே கர்த்தருடைய கிருபை நம் உள்ளத்தில் இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதாக எனக்காக ஆண்டவர் திட்டமிட்டு இருப்பது இதை செய்ய வேண்டும் என்று மட்டுமல்ல, அதை செய்வதற்கு நான் எந்த சூழ்நிலையில் போக வேண்டும், எனக்கு என்ன அவசியம், எவ்வளவு அவசியம், அனைத்தையும் சகலமும் திட்டமிடப்பட்டிருக்கிற ஹல்லேலூயா திட்டத்தை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சகலத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிற, everything has been planned, ordered, arranged securely. Hallelujah, hallelujah, ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்மை குறித்து ஆவிக்குரிய உன்னத லட்சியத்தை திட்டமிட்ட தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:6 அதை நிறைவேற்றுவதற்கு God gave us wisdom and knowledge coupled with the grace. கிருபையை தந்தார். அந்த கிருபையோடு ஞானத்தை தந்தார், புத்தியை தந்தார். ஏன்? அவர் என்ன வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து பெற்றதில் நிலைத்திருப்பதற்கு தேவையான நடத்துதலை தர, கிருபையை தர கர்த்தர் அனைத்தையும் திட்டமிட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அப்பா, எனக்காக நான் போடும் திட்டத்தை விட மேலாகவும் நீடித்ததாகவும் மகிமையாகவும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நான் வீணாக கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. சகலத்தையும் எனக்காக திட்டம் பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை தாவீதுக்கு சொல்லுவது, it was a personal word to David. தாவீதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், அப்பா, சகலமும் திட்டமிடப்பட்டிருக்கிற ஒன்றை உனக்கு நான் வாக்கு பண்ணுகிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கென்று அநேக ஆசீர்வாதங்களை திட்டமிட்டார், கொடுத்தார். அநேக வெற்றிகளை திட்டமிட்டிருந்தார், கொடுத்தார். அநேக நன்மைகளை திட்டமிட்டிருந்தார், கொடுத்தார். ஆனால் கர்த்தர் அவனுக்கென்று திட்டமிட்ட 3 முக்கிய காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதன் மூலம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் தம்முடைய ஆலோசனையின் கிருபைகளை பெற்றுக்கொள்ள செய்வாராக. 2 Samuel chapter 7 last part of verse 9.
2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசி பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதிடத்திலே சொல்கிறார், பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். God had planned a great name for David. Hallelujah. He was ordinary shepherd boy. பெத்லகேம் ஊரிலே ஒரு சின்ன வீட்டிலே ஒரு இடையனாக இருந்தவன். டேவிட் த ஷெப்பர்ட், இடையனாகிய தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அழைக்கப்பட்ட இந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒன்றை திட்டமிட்டு இருந்தார். என்ன? உலகத்தில் இருக்கும் பெரிய மனிதருக்கு கிடைக்காத பாக்கியம், அதற்கு இணையாக அதற்கு மேலான ஒரு பெயரை கர்த்தர் அவனுக்கு கொடுக்க, to give a name, hallelujah, that will be equivalent to the greatest of men that lived in the, hallelujah, in the pages of the Bible. வேதாகம காலங்களில் வாழ்ந்த மனிதர்களுக்கும் பெயருக்கு ஒத்த பெரிய நாமத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பதாக திட்டமிட்டிருந்தார். ஹல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. What does name signify? பெயர் என்று சொல்வது அழைப்பதற்காக மட்டுமா? Name signifies identity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெயர் என்பது ஏதோ சொல்லுவதற்கான எழுத்துக்கள் நிறைந்த ஒரு சொல் மட்டுமல்ல, அதுதான் தாவீதின் தனிப்பட்ட அடையாளம். His personal identity. Hallelujah. Amen. Hallelujah. Amen சொல்ல கேட்கிறேன். அது தனிப்பட்ட அடையாளம் மட்டுமல்ல. In Genesis 12:2, 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். I will make your name great. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆமென். பெயர் என்பது ஒரு நபரின் தனிப்பட்ட அடையாளம். அடையாளம் மட்டுமல்ல, தேவன் அந்த பெயரிலே ஒரு மேன்மையை, ஒரு மகிமையை, ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறார். Name signifies identity and special honor given by God. ஹல்லேலூயா. புரிந்திருந்தால் கரங்களை உயர்த்தி, தாவீதே, நான் திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் திட்டம் பண்ணியிருக்கிறேன். எதற்கு தெரியுமா? உனக்கு ஒரு கனத்திற்குரிய ஒரு பெயரை நான் கொடுக்க விரும்புகிறேன். அந்த பெயர் உனக்கு கிடைப்பதற்கு, அந்த பெயரின் மேன்மை உனக்கு கிடைப்பதற்கு என்னையெல்லாம் அவசியமோ அத்தனையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். இன்று காலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கொடுத்த பெயர் எதுவாக இருந்தாலும், உங்கள் நண்பர்கள் உங்களை அழைக்கிற பெயர் எதுவாக இருந்தாலும், உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்களை சொல்லி கூப்பிடும் பெயர் எதுவாக இருந்தாலும், God has planned to give you a name. honor, கனத்திற்கு மேன்மைக்கும் உரிய ஒரு பெரிய நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற அர்த்தம், God wants to give you an identity. God has planned to give you an identity and an honor, an honorable identity. கனத்திற்குரிய ஒரு அடையாளத்தை. ஹல்லேலூயா. ஆமென். நம்ப முடிந்தார் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விளக்கி சொல்ல விரும்புகிறேன். தாவீதை முதலாவது நாம் பார்க்கிறோம் in chapter 16 of 1 Samuel. மற்றவர்கள் அவனை குறித்து சொல்லும்போது, ஹல்லேலூயா, son of ஈசாய், ஈசாயின் குமாரன் என்றுதான் அவனை முதலாவது நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Coming to 2 Samuel chapter 6 and verse 12. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு வரும்போது, ஈசாயின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவன் இப்பொழுது ராஜா என்று அழைக்கப்படுகிறான். டேவிட் த கிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இடையனாயிருந்தவன், பிள்ளைகளில் ஒருவனாயிருந்தவன், இப்பொழுது ராஜா என்று அழைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. 2 Samuel chapter 7 and verse 5. 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், மை சர்வன்ட், என்னுடைய தாசனாகிய தாவீது. அல்லேலூயா. ஆமென். ஈசாயின் மகன் என்பதை விட ராஜாவாகிய தாவீது என்பது கனத்திற்குரிய பெயர். தாவீது ராஜா என்கிற கனத்தை விட ஆண்டவரே ஒருவனை பார்த்து என்னுடைய தாசன் என்று சொல்வது அதை விட கனத்திற்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல கேட்கிறேன். In 1 King chapter 15 verses 3 and 11, தகப்பனாகிய தாவீது, ஏதோ சாலமோனுக்கு தகப்பனா இல்லை, இஸ்ரவேலிலே வருகிற அத்தனை ராஜாக்களுக்கும் தகப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Father of all the kings in Israel. வரப்போகிற அத்தனை ராஜாக்களையும் ஆண்டவர் எப்படி எடை போடுகிறார்?
உன் தகப்பனாகிய தாவீதை போல் இருந்தாயா இல்லையா என்று எடையிடுவார். கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற பெயர் ஃபாதர் டேவிட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களின் மத்தியிலே ஒரு கனத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா, ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட மேலாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய குமாரனாக இயேசுவை இந்த உலகத்திலே பிறக்க செய்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பார்வை தெரியாத பர்த்திமேயுவோ அவர் பவனி வந்தபோது கூச்சலிட்டு சொன்ன குழந்தைகளோ பிள்ளைகளோ சொன்ன ஒரு வார்த்தை, தாவீதின் குமாரன். ஹல்லேலூயா, சன் ஆஃப் டேவிட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேசியாவை தன் வம்ச வழியிலே பெற்றுக்கொள்கிற பாக்கியம் இந்த தாவீது என்கிற பெயருக்கு கிடைத்தது. கர்த்தர் அவன் பெயரை கனப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஆமேன். எப்படி கனப்படுத்தினார்? ஒரே பேர் தான் தாவீது. அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் கொண்டு வந்த நடத்தின காரியங்கள் அந்த பெயருக்கு அதிக கனத்தையும் ஐடென்டிட்டியும் தனிப்பட்ட அடையாளத்தையும் கனத்தையும் கொடுத்தது போல, கர்த்தருடைய பிள்ளையே, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு இழிவாய் பலர் உங்களை அழைத்தாலும், கொச்சை பெயர் சொல்லி அழைத்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். உங்கள் பெயர், உங்களுடைய ஐடென்டிட்டி, அடையாளம் தனித்தன்மை வாய்ந்ததாக, கனத்திற்குரியதாக, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நபராக இருந்தால் இந்த பாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இந்த பாக்கியம் உண்டு. God gives them an honorable identity. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்பினால் ஆமேன் சொல்ல கேட்கிறேன். தாவீதின் பெயரை மட்டுமா கனப்படுத்தினார்? அவன் பிறந்தானே ஒரு ஊர் பெத்லகேம். அந்த பெத்லகேமை இன்று முழு உலகமும் நாடி வரும் நிலையில அந்த ஊரின் பெயரையும் கர்த்தர் கனப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்கென்று திட்டமிட்டிருக்கிற கனத்திற்காக, தனி அடையாளத்திற்காக, பெயருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் அத்தனையும் இழந்து விட்டாள். நம்பிக்கை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்கிற மாமியாரோடு வருகிறாள் ரூத் என்பவள். தெரியாத உலகத்திற்கு, தெரியாத நாட்டிற்கு இருளிலே, ஹல்லேலூயா, கண்ணை மூடிக்கொண்டு வருவதை போல வருகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத், ஹல்லேலூயா. ஆனால் சாப்டர் 4 and verse 22 of Ruth, 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, because she clung on to the God of Israel, she followed God of Israel faithfully. ஆண்டவர் இஸ்ரவேலின் கர்த்தரை முழு மனதோடு பற்றி கொண்டு பின்பற்றினதுனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாமல், பெயரே இல்லாமல் வந்த ரூத்தை ஆண்டவர் தாவீதுக்கு பாட்டியாக மாற்றினார். God made her King David's granny. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். ஆண்டவர், அல்லேலூயா, ஆமேன். ஒன்றுமில்லை, பெயரும் இல்லை, அனைத்தும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால் கர்த்தர் ஒரு தனி அடையாளம் தருவார், கனத்திற்குரிய பெயரை தருவார். ரூத்துக்கு கொடுத்தவர் உங்களுக்கும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசித்தால் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. பிசாசு பிடித்திருந்தவள், 7 பிசாசுகள் அவளுக்கு இருந்தது. அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம் இன் மார்க் சாப்டர் 16 and verse 10. ஆனால் இயேசு ஒரு நாள் அவளை விடுதலையாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் வல்லமை அவளை விடுதலை செய்தது. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு கர்த்தர், அவளுடைய பெயர் மகதலேனா, மரியாள். பட் காட் கேவ் another name. அவளுக்கு இன்னொரு பெயரை கர்த்தர் கொடுத்தார். என்ன பெயர்? முந்தின வசனத்திலே 9ஆவது வசனத்திலே, உயிர் தெழுந்த இயேசுவை முதலாக கண்டேன் என்று பிறருக்கு சொல்லும் முதல் சாட்சியாக கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஒரு காலத்தில் பிசாசு பிடித்திருந்தவள், ஆனால் இயேசுவை பற்றி கொண்ட போது கர்த்தர் அவளுக்கென்று ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தார். மகதலேனா மரியாள் என்றால் வரக்கூடிய அடையாளம் பிசாசு பிடித்தவள் என்பது அல்ல, உயிர் தெழுந்த கர்த்தரை முதலில் கண்டு சாட்சியாக அறிவிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் தருகிற கர்த்தாவே தனி பெயருக்காக ஸ்தோத்திரம். ஏசாயா 62:2, தன்னை விட்டு மறுதலித்து போன இஸ்ரவேல் ஜனம் கிருபையாக தேவன் அவர்களை திரும்பி கொண்டு வந்தார். ஏனென்றால் மனம் கசந்து மன்னிப்பு கேட்டார்கள்.
When God brought them back, God gave them an honorable name. நீ எப்சிபா என்றும் நீ பியூலா என்றும் அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் தனி அடையாளத்தை கொடுத்தார், கனத்திற்குரிய பெயரை கொடுத்தார். அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட அடையாளத்தையும் அவரே தரும் கனத்தையும் திட்டமிட்டிருக்கிறார். அதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதை திட்டம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாய் முறையாக வந்து சேர கிருபை தருவாராக. அல்லேலூயா. இயேசுவின் சீஷர்களுக்கு ஆண்டவர் முதலாவது கொடுத்த பெயர் சீஷர்கள், சர்வன்ட், ஊழியக்காரர் என்கிற பெயரை கொடுத்தார். In John 15:15 கொஞ்ச நாட்கள் ஆனது. யோவான் 15:15 ஜீசஸ் called them friends, அவர்களை சிநேகிதர் என்று அழைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆனது. உயிர் தெழுந்த போது in Matthew 28:10 he called them brethren, அவர்களை சகோதரர் என்று அழைத்தார். முக ரூபம் மாறவில்லை, தோற்றம் மாறவில்லை, ஆனால் பெயர் மாறினது. ஊழியக்கார, சீஷர், சிநேகிதர், சகோதரர் என்கிற பெயருக்கு கொண்டு வந்தார். In Acts chapter 1:8 அப்போஸ்தலர் 1:8 இன்னும் ஒரு உயர்ந்த பெயருக்கு அவர்களை அழைக்கிறார். என்ன பெயர்? மை விட்னஸஸ், எனக்கு சாட்சிகள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். அவருக்கு என்ன பெயரோ அதே பெயரை சீஷருக்கும் கர்த்தர் கொடுத்தார். A new identity and an honorable name. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். யோசேப்பு அந்த தேசத்துக்கு போன போது he was a slave, அவன் ஒரு அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. But he clung on to God. He was faithful to God. கர்த்தரை பிடித்து கொண்டான், அவருக்கு உண்மையாயிருந்தான். கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். God gave him a name, an honorable name and a new identity. What was that? Genesis 45 and second part of verse 8. 45ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதி. அவனை பார்வோனுக்கு தகப்பனாக, ஃபாதர் டு ஃபேரோ, பார்வோனின் குடும்பத்திற்கு கர்த்தராக, லார்ட் டு தி ஃபேமிலி ஆஃப் ஃபேரோ. ஹல்லேலூயா. எகிப்து தேசம் முழுவதற்கும், ஹல்லேலூயா, மாஸ்டர் ஓவர் ஆல் ஆஃப் ஈஜிப்ட். ஹல்லேலூயா, ஆமென். அடிமை யோசேப்பு என்று இருந்தவனை பார்வோனுக்கு தகப்பன், அவன் குடும்பத்திற்கு கர்த்தர், முழு தேசத்திற்கும் அதிகாரி. கரங்களை உயர்த்தி அதிபதி. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறீர். அதற்கு தேவையான சூழ்நிலையை அனுமதிப்பீர், தேவையான கிருபைகளை தருவீர், நன்மைகளையும் தருவீர், சகலத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. தகர்ந்து போய் சோர்ந்து போய் ஹல்லேலூயா ஒன்றும் இல்லாமற் போய்விடுமோ என்று கலங்கி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, எனக்காக சகாயம் பண்ணுவதற்கு யாரும் இல்லையே, எதிர்காலத்தை நினைத்தால் அச்சமாய் இருக்கிறதே என்று துடிக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்பின் ஒருவரும் தெரியாத தேசத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் அவரை ஆண்டவரை பிடித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவனுக்கு பெயரை திட்டமிட்டு இருந்தார், கரத்தை திட்டமிட்டு இருந்தார். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மோசேயை இஸ்ரவேல் ஜனங்கள் இகழ்ந்தார்கள். எங்களுக்கு உன்னை அதிபதியாய் வைத்தது யார், அதிகாரியாய் வைத்தது யார் என்று அவனை இகழ்ந்து பேசினார்கள். But in Acts chapter 7 verses 35, 36 and 37, 35, 36, 37 வசனங்களிலே God had planned to give a name to Moses. Hallelujah. And what was that? Hallelujah. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பெயர் என்ன? Hallelujah. A leader and a savior. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவனை தலைவனாகவும் அவனை மீட்பனாகவும் கர்த்தர் மாற்றின. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உடன் பிறந்தவர்கள் எவ்வளவு இகழ்ந்து பேசி இருந்தாலும் ஆண்டவரை நம்பி அவருடைய தீர்மானத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் God has planned a new identity and an honorable name. மோசேக்கு கொடுத்தவர் நமக்கும் தருவாராக. God planned a name and honor today for David. The second thing God had planned for David, 2 Samuel chapter 7 first part of verse 16. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கு சொல்கிறார், தாவீதே, உன் வீடு என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். Your house shall be established
forever before you. Hallelujah, hallelujah. அவனுக்கு பெயரை திட்டமிட்டார், மிகப்பெரிய பெயர். இரண்டாவது, அவன் வீடு என்றென்றைக்கும் இருக்கும் என்று திட்டமிட்டார். God had planned about to David's household. It's not a building, not a palace. அது கட்டடம் அல்ல, அரண்மனையும் அல்ல. வீடு என்று சொல்வது அவன் பின் சந்ததி, his descendants. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறப்பார்கள் என்பதையா கர்த்தருக்கு குறிப்பிடுகிறார்? அது அல்ல. ஹல்லேலூயா. உன் வீட்டை ஆசீர்வதி. ஹல்லேலூயா. வீடு சந்ததி என்று சொல்லும்போது it is always the blessing that will come upon his household, his descendants. அவனுடைய சந்ததியின் மேல், அவனுடைய குடும்பத்தின் மேல் கர்த்தர் கொடுக்க இருக்கும் ஆசீர்வாதம். If name will represent identity and honor, house signifies special blessings God had planned. வீடு என்பது ஆண்டவர் தாவீதுக்கென்று திட்டம் பண்ணி இருக்கிற விசேஷ ஆசீர்வாதங்களை குறிப்பது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். உபாகமத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய சந்ததியை குறித்து சொல்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கும் போது உன் வீடு, பொருட்கள், கிடைகள் அத்தனையும் என்று அவர்கள் உடையவைகளை ஆசீர்வதிப்பதை ஆண்டவர் முன்வைத்து சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலமும் திட்டம் பண்ணி இருக்கிற தேவன் தன்னுடைய பிள்ளைக்கு, அவரை நம்பி இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் என்ன ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களோடு மட்டுமல்ல அவர்கள் பின் சந்ததிக்கும் குடும்பத்திற்கும் வர வேண்டும் என்பதையும் என் தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். நம்ப முடிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். நானே கஷ்டப்படுகிறேன், நானே சங்கடப்படுகிறேன், எனக்கு பின்பு என்று ஒன்று இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையாம், இந்த தேவன் குடும்பம் என்று திட்டமிடும்போது குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் திட்டமிடுகிறார். அல்லேலூயா. ஆமென். In Genesis chapter 12 verses 2 and 3 அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க விரும்பினார். God wanted to bless Abraham because of his obedience. அப்போ இது என்ன சொன்னார்? உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. I will make you a great nation. I will bless you. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். I will give you a great name. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் குடும்பத்தை குறித்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். I will make you a great nation. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார். இரண்டாவது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். மூன்றாவது, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது ஒன்றையும் சொன்னார். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இத்தனையும் உள்ளடக்கின ஆசீர்வாதத்தை அவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் திட்டமிட்டிருந்தார். அவனுக்கு ஒரு பெரிய குடும்பத்தை கொடுத்து ராஜாவாக்குவது அல்ல. அவனை asked to bless him, to make him a blessing, to make provision so that the whole world will be blessed in him or in his descendants. Hallelujah. Amen. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பிளான் பண்ணி இருந்தார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்த போதே கர்த்தர் அதை அவன் மனதிலே கொடுக்க தீர்மானித்தார். அதற்கு என்ன செய்தார்? When God revealed this plan, he did not have one child. அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. பிள்ளை இல்லாத நேரத்தில் அவனை குறித்த ஆசீர்வாதத்தை திட்டம் பண்ணினதை அவனுக்கு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தர் செய்தது, அவனுக்கு 10 பிள்ளைகளை கொடுக்காமல் ஒரு வாக்குத்தத்த புதல்வனை கொடுத்தார். God gave just one son of the promise, Isaac. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த ஒரு குமாரனது சந்ததிகள் வந்தது. கடைசியிலே ஹல்லேலூயா அவன் சந்ததியிலே there came one son with a capital S-O-N, Jesus. அதே சந்ததியிலே ஒரே பேரான குமாரன் ஒருவர் உடல் எடுத்து வந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்வதற்கு முன்னாலே திட்டமிட்டிருந்தார். கரங்களை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே, நீ எனக்காகவும் ஆசீர்வாதங்களை திட்டமிட்டிருக்கிறீர். அல்லேலூயா. நீ திட்டம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? என்னை ஆசீர்வதிப்பது, என்னை ஆசீர்வாதம் ஆக்குவது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட காரணமாய் இருப்பது இதுதான் கர்த்தர் நம்மை குறித்து போட்டிருக்கிற திட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன் ஆமேன் சொல்ல கேட்கிறேன். நம்ப விரும்பினால் ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் யோசேப்பை குறித்து திட்டம் போட்டிருந்தார். யோசேப்பை ஒரு நாளிலே ஆசீர்வதிக்க, அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் அவன் சின்ன பையனாக இருக்கும் போதே அதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். Even before Joseph was born, God had planned to bless Joseph. All his plans to bless Joseph had been planned well before Joseph was born. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென் ஆமென். திட்டம் பண்ணின தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஆமென் சொல்ல கேட்கிறேன். என்ன திட்டம் பண்ணி இருந்தார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Genesis chapter 45 verses 5, 7 and 8. 45ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5, 7, 8 வசனங்களிலே இந்த யோசேப்பை குறித்து என்ன பிளான் பண்ணியிருந்தார் தெரியுமா? Joseph will preserve the lives of others. யோசேப்பு ஜீவ ரட்சணை செய்கிற ஒரு மனிதன். யோசேப்புக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு 10 மாளிகை இருக்கும் என்பது அல்ல. His blessing is not that he will have palaces, but he will be a life preserver. ஜீவ ரட்சணை செய்கிற ஒருவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7வது வசனத்திலே சொல்கிறார், கர்த்தருக்கு மகிமை. He will preserve prosperity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஆதரிப்பவன், அவன் ஜனங்களை உயிரோடு காப்பவன், சந்ததி அழிந்து போகாமல் he will preserve the posterity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 8வது வசனத்துக்கு வரும்போது கர்த்தர் அவனை குறித்து சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தேசத்தையே பாதுகாக்க கர்த்தர் அவரை அனுப்பினார். அவன் சகோதரர் எல்லாரும் பயந்தார்கள். நாம் யார் என்று யோசேப்பு கண்டுபிடித்து விட்டார். நமக்கு ஆபத்து வந்துவிடும் என்று நினைத்த போது இந்த சூழ்நிலையில் யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் இதை செய்யவில்லை, தேவனே திட்டம் பண்ணி என்னை முன்னால் அனுப்பியிருக்கிறார். God had planned it. ஹல்லேலூயா. நான் ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க, ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க, சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க என்றைக்கோ திட்டமிட்டு கர்த்தரை நீங்கள் அல்ல தேவனே இதை செய்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்களும் அதை உணர்கிறோம். கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிப்பதற்கும் ஆசீர்வாதமாக்குவதற்கும் எங்களில் இருக்கும் கிறிஸ்துவின் மூலமாய் அநேகர் நன்மை அடைவதற்கும் நீர் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை குறித்து திட்டம் பண்ணி இருக்கிறீர். அதற்கு என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதையும் திட்டம் பண்ணி இருக்கிறீர். கர்த்தாவே அதை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டார், ஆசீர்வாதமாய் இருக்க தெரிந்து கொண்டார். God had planned about the New Testament church to bless it, to make it to be a blessing wherever it will be. புதிய ஏற்பாட்டு சபை இருக்கும் எல்லா இடங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் திட்டம் போட்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் இந்த சபையை குறித்து வைத்திருக்கும் திட்டங்களில் ஒன்று போன்ற திட்டங்களில் ஒன்று உன்னதங்களில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் தம்முடைய புதிய ஏற்பாட்டு சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க God has already planned. Hallelujah. With every spiritual blessing that are in heavenly places in Christ Jesus. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். In verse 18 of that same chapter, 18வது வசனம். ஹல்லேலூயா. The riches of glory. ஹல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வரியம் பரிசுத்தவான்களுக்கு இருக்கும் பங்கு. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மேன்மையில் இருக்கும் ஆசீர்வாதங்கள். The riches of God's glory, the riches of hallelujah, the heaven that are in godliness. இவை அனைத்தையும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய நிலையில் மட்டுமல்ல,
எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் திட்டம் போட்டிருக்கிறார். நம்பினால் கரங்களை உயர்த்தி, லார்ட் ஐ தேங்க்யூ, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதத்திற்கு தேவையான அனைத்தையும் நீர் திட்டம் பண்ணி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2:9 அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை. I hath not seen nor ears heard what God has prepared for those that love him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனத்திற்காக ஆண்டவர் போட்டிருக்கும் திட்டம் எப்படிப்பட்டது, எவ்வளவு மேலானது என்பதை யாரும் யூகிக்க முடியாது. அத்தனை மகிமையானதை, மேன்மையானதை கர்த்தர் நமக்காக திட்டமிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் வீட்டை குறித்து திட்டமிட்டார். About his blessings. மூன்றாவது ஒன்றை திட்டமிட்டார். 2 Samuel 7, the last part of verse 16, 16வது வசனத்தின் கடைசி பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். Your throne shall be established forever. God's plan for his name, God's plan for David's blessings, and God's plan for David's throne. Hallelujah. Name signifies identity and honor. House signifies the blessings God has in store. What does throne signify? சிங்காசனம். ஆண்டவர் இவன் சிங்காசனத்தை குறித்து திட்டமிடுகிறாரே. சிங்காசனம் எதை குறிப்பது? That is God's reward for David. தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் பிரதிபலன். ஹல்லேலூயா, ஆமென். சகலத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிற தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தத்தோடு இந்த முதல் வாரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு என்ன பிரதிபலன் கொடுக்க வேண்டும் என்பதையும் திட்டமிட்டிருக்கிற ஒரு தேவன் இன்று காலையில் நம்மோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடையாளத்தை தர முடியும், கனத்தை கொடுக்க விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், பிரதிபலனையும் கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Isaiah 9, first part of verse 7, 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் முதல் பகுதி. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். ஆண்டவரே, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் நீ திடப்படுத்தி இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தர் அதை திட்டம் பண்ணி ஒழுங்குபடுத்தி நிலைநிறுத்த கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்காக திட்டமிட்டு இருக்கும் பிரதிபலனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென் சொல்ல விரும்பினால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது பிறப்பதற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, in Genesis 49 and verse 10, ஆதியாகமம் 49:10 யாக்கோபை வைத்து கர்த்தர் இப்படி சொல்கிறார், சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். The scepter shall not depart from Judah. எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு சொன்னார். இதை சொன்னவர் ஏன் அதை சொல்ல வேண்டும்? Because he had already planned a throne for David, that David will come in the tribe of Judah thousands of years after. ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு பின்பு யூதா குடும்பத்திலே தாவீது வருவான். அந்த தாவீதுக்கு ஒரு சிங்காசனத்தை நான் திட்டமிடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தர் அதை திட்டமிட்டார். அந்த சிங்காசனம் ஏதோ இருந்து 40 ஆண்டுகளிலே ஒளிந்து போகும் ஒரு சிங்காசனம் அல்ல. அந்த சிங்காசனத்தை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் போட்டார் தெரியுமா? 2 Chronicles chapter 6 verse 16, the last part of verse 16 in 2 Chronicles 6, ஆண்டவர் போட்ட திட்டம், இந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்கு தாவீதுக்கு பிள்ளை இல்லாமல் போகாது. அப்படி என்ன அர்த்தம்? அந்த சிங்காசனத்தில் இடைவெளி இல்லாமல் ராஜா தாவீதின் குடும்பத்திலிருந்து இருப்பான் என்கிற திட்டத்தை கர்த்தர் போட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டிலே சிங்காசனம் என்பது இல்லை. இட்ஸ் a democratic country. அது ஜனநாயக நாடாக இருக்கிறது. அங்கு அரசன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் போட்ட திட்டம் வீணாகுமா? வீணாகாது. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். Isaiah 16 verse 5, நியாய விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார்.
This is about the millennium. 1000 வருட அரசாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பிறப்பதற்கு முன்னாலே திட்டமிட்டார் தாவீதுக்கு ஒரு சிங்காசனம் என்று. அந்த சிங்காசனம் 1000 வருட அரசாட்சியில் காணும் ஒன்றாக, நிலைத்திருக்கும் ஒன்றாக கர்த்தர் மாற்றுவார். நீண்ட காலமாய் திட்டம் பண்ணி இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹலை த்ரோன் a reward for David. கர்த்தரை பின்பற்றி போராட்டங்கள் நடுவிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு பிரச்சனைகளிலும் அவரை விட்டு விலகாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளையே, உங்கள் பிரயாசங்களுக்கும் பிரயத்தனங்களுக்கும் பிரதிபலன் கொடுக்க ஒரு தேவன் இருக்கிறார். இனி அதை திட்டமிடுவதில்லை, ஏற்கனவே அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ப முடிந்தால் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். When God planned to send Jesus to take a human form, it was not just to die on the cross of Calvary. The plan was not just the death of Jesus Christ. It included resurrection, ascension. Hallelujah. இயேசுவை இந்த உலகத்திற்கு மனு உடல் எடுத்து வரச் செய்த நோக்கம் அவரை மரிப்பதற்காக மட்டுமல்ல. மரித்தவர் உயிர் தெழ வேண்டும், உயிர் தெழுந்தவர் உன்னதம் செல்ல வேண்டும், உன்னதம் செல்பவர் உன்னதத்திலே வலது பார்சத்திலே உட்கார வேண்டும். அனைத்து திட்டங்களையும் வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். Ephesians chapter 1 verses 20 and 21. எபேசியர் 1 அதிகாரம் 20-21 வசனங்கள். பூமிக்கு வந்தவர் மரித்தார், உயிர் தெழும்பினார், உன்னதத்திற்கு ஏறினார், பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். God had also planned a throne for his dear son. Hallelujah, amen, and hallelujah, a reward for his faithfulness and for the price he paid for the redemption of mankind. மனுக்குல மீட்புக்காக தமது சித்தத்தை செய்ய அவர் செலுத்தின கிரயத்திற்கு பிதாவாகிய தேவன் பிரதிபலன் கொடுக்கும் நிலையிலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரமுடைய அரியணையில் அமரச் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். Hallelujah. When God sent Jesus in human form to this world, let me say, it was not just to make him die on the cross. No, much more than that. என்ன தெரியுமா? ஒரு நாள் அவரை தெரிந்து கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய கிருபையினால் நடத்தப்படுகிற ஜனங்களும், they will also, அவர்களும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், hallelujah, they will be quickened in their spirit, ஆவியிலே மீட்சி அடைந்தவர்களாக அவர்களும் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்வதற்காக. Not only was Jesus seated on the high throne, God had planned to seat his church, hallelujah, the born again believer of his congregation, each and every one of them, to be seated with Christ in high places, higher places, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்வதற்கு. Ephesians chapter 2 verses 6 and 7. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றினால் பிரதிபலனை கொடுக்க இப்பொழுது உன்னதத்தில் உட்கார செய்திருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, Matthew 19:28, ஆண்டவர் சீஷருக்கு சொன்னார், அந்த நாளிலே நீங்கள் 12 பேரும் என்னோடு கூட 12 சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று. God had planned a reward for his disciples. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, முதல் 6 மாதங்கள் எனக்கு ஒன்றும் நடக்காதது போல் இருந்தது. ஆனால் பிந்தின 6 மாதத்தின் துவக்கத்தில் 7வது மாதத்தில் நீர் எனக்கென்று வைத்திருக்கிற Lord, that separate identity, the great honor வரும்படி செய்வீராக. நீர் எனக்கும் ஆண்டவரே குடும்பத்திற்கும் சபைக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்க செய்வீராக. நீர் ஆண்டவரே திட்டமிட்டு இருக்கிற பிரதிபலன் கிடைக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. விசுவாசித்து எதிர்பார்க்க விரும்பினால் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரமாகிய சபைக்கு சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் படைத்த உலகத்திற்கு அனைத்தும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, in a personal level, hallelujah, an identity,
an honor, a blessing, and a reward has been well planned and kept secure for me in Christ Jesus. நம்மினால் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி நீர் திட்டம் பண்ணி இருக்கிற இவைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரை தர வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன் ஆமேன் சொல்ல கேட்கிறேன். நாம் அதற்கு என்ன செய்வது? உபாகமத்தின் புஸ்தகம் chapter 26 verses 17 through 19, 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு he had planned honor, greatness, a greater acknowledging and recognition, எல்லாவற்றிலும் மேன்மையாய் இருக்க அவர்களுக்கென்று ஒரு பெயரை, எல்லாவற்றிலும் சிறந்திருக்க அவர்களுக்கு ஒரு பெயரை ஆண்டவர் திட்டமிட்டிருந்தார். verse 19. ஆனால் கொடுப்பதற்கு முன்பு கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார் in verse 17 last part, நீ இன்று எனக்கு வாக்கு கொடுத்தாய். You gave me your word. And in verse 18 18வது வசனத்திலே சொல்கிறார், என்னுடைய வாக்கை நீ கவனமாய் கைக்கொண்டால், என்னுடைய வார்த்தையை நீ கவனமாய் கைக்கொண்டால், நீ எனக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்ல விரும்புவது, you gave me a word, keep that word. I have given you my word, keep my word. எனக்கு நீ செய்வேன் என்று பொருத்தனை செய்தாய், வார்த்தையை காத்துக்கொள். நான் உனக்கு வசனங்களை கொடுத்தேன், வசனத்தை காத்துக்கொள். புரிந்து கொள்வதை போல் சொல்கிறேன், ஆண்டவரே நான் உமக்கு சொன்ன வார்த்தையையும் நிறைவேற்றுவேன். நீர் எனக்கு தந்திருக்கிற கட்டளை வாக்குகளையும் நிறைவேற்றுவேன். I will keep my word, O God. I will also keep your word in my life. இரண்டையும் பாதுகாத்தால் கர்த்தர் திட்டமிட்ட பெயர், அடையாளம், மேன்மை, ஆசீர்வாதம், பிரதிபலன் உங்கள் வாழ்க்கையிலே இந்த இரண்டாம் பகுதியில் ஆரம்பமாக கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. The second condition, 2 Samuel chapter 7 verses 19 through 23, நீண்ட பகுதி 19 23 வரை. When God had made this promise about his name, house and his throne, கர்த்தர் இந்த மூன்றை குறித்து அவனுக்கு திட்டம் பண்ணினதை வாக்கு பண்ணின போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், David humbled and rededicated himself and his household. தாவீது தன்னை முழுவதும் தாழ்த்தி, ஆண்டவரே இதற்கு அடியான் தகுதி உள்ளவன் அல்ல, இதற்கு கொஞ்சமும் என்னிடத்திலே தகுதி கிடையாது என்று கர்த்தருடைய சமூகத்தில் he humbled himself and rededicated himself and all that he had. தன்னையும் தனக்குரிய அனைத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உமது அடியானுக்கு, உமது அடியானின் காரியங்களை உம்மிடத்தில் படைக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் படைத்தது போல, take a moment, இதை கேட்கும் போதே ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே எத்தனையோ முறை தாழ்த்தி ஜெபித்திருக்கிறேன், ஆனால் நீர் தந்தை இந்த வாக்கு நிறைவேற எனக்காக நீர் திட்டம் பண்ணின எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற கர்த்தாவே வாஞ்சையோடு என்னை தாழ்த்துகிறேன், எனக்குரிய எல்லாவற்றையும் மறு அர்ப்பணம் செய்கிறேன். I rededicate myself and all that belongs to me. The book of Nehemiah chapter 13 and verse 31, the third condition, மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு பண்ணின திட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி அமைய வேண்டும் என்றால் நெகேமியா செய்த ஒரு தீர்மானத்தை நாம் செய்ய கர்த்தர் உதவி செய்வாரார். அது என்ன தெரியுமா? குறிக்கப்பட்ட காலங்களில் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகளை குறித்து நான் திட்டம் பண்ணினேன். Nehemiah had planned everything concerning the house of God, how the worship ought to be, what are the things to be present, to be offered. Hallelujah. எப்படி எவைகளை செலுத்த வேண்டும், எப்படிப்பட்ட முறைமைகள் கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த எல்லாவற்றையும் he planned it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு மேன்மையை, மேன்மையான அடையாளத்தை, நிகரற்ற ஆசீர்வாதத்தை, நித்தியமான பிரதிபலனை கர்த்தர் நமக்கு திட்டமிட்டிருக்கும் போது இன்று காலையிலே திட்டமிடுவோமா? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே உம்முடைய திட்டம் நிறைவேற என்னென்ன காரியங்களில் நான் ஈடுபட வேண்டும்? என்னால் முயன்ற எதை நான் கொடுக்க வேண்டும்?
கர்த்தருடைய சேவையில், கர்த்தருடைய சபையில் இன்னின்னவைகளை நானும் செய்ய திட்டமிடுகிறேன் ஆண்டவரே. I will plan, hallelujah, concerning the work of God, concerning my role in the church God has placed me. கர்த்தரனை வைத்த மந்தையிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செய்ய வேண்டிய வேளையில் நான் இன்னின்னதை செய்வேன் என்று help me to plan my conduct in God's family. அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. 7வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார், கலங்க தேவையில்லை, தயங்க தேவையில்லை, கிடைக்குமோ என்று தடுமாற தேவையில்லை, சகலத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிற தேவன் இருக்கிறேன் என்று தாவீதுக்கு தனியாய் சொன்னவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா அவர் திட்டம் பண்ணி இருக்கும் அந்த தனிப்பட்ட அடையாளம், அங்கீகாரம், மேன்மை, ஹல்லேலூயா, கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிற நிறைவான நிச்சயமான ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிற பிரதிபலன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிடைப்பதாக, சரீர வாழ்க்கையிலும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உங்களோடு நிற்காமல் சந்ததிக்கும் செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை குறித்து திட்டமிட்டிருப்பது உலக பொருட்களை மட்டும் நினைத்து விடாமல், ஆண்டவரே என்னை உமக்கு முன்பாக குற்றமற்றவனாக நிறுத்த திட்டமிட்டிருக்கிறேன், என்னை உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நிறுத்த திட்டமிட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த திட்டமும் என்னில் நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து செயல்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றும் தீர்மானிப்போமாக. அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் போது சரீர நன்மைகளை ஆண்டவர் கிருபையாக நிறைவாக போதிய அளவு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, நான் உமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன், நீர் எனக்கு சொன்ன வார்த்தையையும் நிறைவேற்றுவேன். என் வாழ்க்கையிலே கர்த்தாவே மிகுந்த தாழ்மையோடு என்னை மறுபடியும் அர்ப்பணம் செய்வேன். கர்த்தாவே, உம்முடைய காரியங்களில் நான் என்னென்ன செய்வேன் என்று இன்று திட்டமிடுகிறேன். அர்ப்பணித்து ஜெபிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு செய்ய இருக்கும் அனைத்தையும், எங்கள் வாழ்க்கையை சுதந்திரிக்க தேவன் தீர்மானித்த அனைத்தையும் திட்டம் பண்ணி ஆண்டவரே அதை பத்திரமாக நீர் வைத்திருக்கும் கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அதை இழந்து விடக்கூடாது என்பதற்காக நீர் உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர். அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு திட்டம் பண்ணி இருக்கும் அந்த அடையாளம், அந்த மேன்மை, அந்த ஆசீர்வாதம், அந்த பிரதிபலன் கர்த்தாவே எங்கள் ஆவிக்குரிய நிலையிலும் சரீர நிலையிலும் உம்முடைய வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்து இருப்பதற்கு, நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். முதல் 6 மாதங்களில் எதுவும் நகராதிருந்தால் இந்த 7வது மாதத்தின் துவக்கத்திலேயே நீர் திட்டம் பண்ணி இருப்பவைகள் வரிசையாக வந்து சேர கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒருவரையும் அறிந்திருப்பவரே, ஆச்சரியமாய் சாட்சி பகர வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனின் நிறைவான கிருபை நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொள்வதாக, நடத்துவதாக, அவருடைய நன்மைக்கு சாட்சிகளாக இருக்க செய்வதாக. ஆமென்.